குடும்பத்துல ஒருத்தர் இருந்ததுன்னா, கணவனுக்கு இருந்ததுன்னா மனைவிக்கு, மனைவிக்கு இருந்ததுன்னா கணவனுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது உடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரத்தத்துல வந்து கலக்காது. ஸோ ரத்தத்துல கலக்காதனால யூஸ்வலா ஆல்புமின் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பில்லிரூபின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அதிக அளவு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிக அளவு இருக்கப்ப அனிமிக் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஜாண்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள், அவங்களுக்கு ஜாண்டிஸ் கண்டிப்பா வரும். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல வந்து சொல்லுவாங்க, பாண்டு, சோபை, காமாலை, பெருவயிறுன்னு. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், ஸோ நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜாண்டிஸ்க்கு வந்து மஞ்சள் காமாலைக்கு இந்த ஊர்ல போய் 3 நாட்கள் மருந்து எடுத்தா வந்து சரியாயிடும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய பாடலாசிரியர் இல்ல நிறைய பிரபலங்கள் வந்து அவ்வளோ பணம் இருந்தும், பெரிய மருத்துவமனை இருந்தும், அவர்களுக்கு தெரியாத வந்து கை வைத்தியமோ இல்ல மூலிகை மருந்துகள் போய் பார்க்குற இடமோ இல்லாமல் இருக்காது. ஆனா மஞ்சள் காமாலை ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த மஞ்சள் காமாலை 3 நாட்கள்ல சரி செய்யக்கூடிய ஒரு நோயா, இல்ல உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயா அப்படின்னு இந்த இடையில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். ஆக்சுவலா மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள்ல வெள்ளை நிறமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து மஞ்சள் நிறமா ஆகும். அதே மாதிரி ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா, ஒரு எலுமிச்சை மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறமா இருக்கும். உள்ளங்கை, உள்ளங்கால்கள், நகம் போன்றவற்றில மஞ்சள் நிறமா இருக்கும். சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மஞ்சளா வந்து போகும். யூசுவலா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பழைய காலத்துல வந்து நம்மளுடைய வீட்ல பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் காமாலையா இருக்கு அப்படின்னா யூசுவலா வடித்த சாதத்தில், முதல் முறை வடித்த சாதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூரினை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வைப்பாங்க. ஸோ வைக்கும் பொழுது நார்மலாவே யூரின்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரா கலர் அப்படின்னு இருக்கும். அதாவது வைக்கோல் நிறம் வந்து இருக்கும். ஆனா இதை கலந்து வைக்கும் பொழுது நார்மலா நம்ம லெமன் சாதம் என்ன நிறத்துல இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஒரு நிறம் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து இந்த மஞ்சள் நிறம் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லிரூபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இந்த பில்லிரூபின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அதிக அளவு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிக அளவு இருக்கப்ப இந்த இடத்துலலாம் அது போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படும். ஸோ அதுதான் வந்து இந்த மஞ்சள் காமாலை. யூசுவலா இத ஜாண்டிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு ஜாண்டிஸ்ன்னு பேர் வந்ததே பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு வேர்ட் ஜான் அப்படிங்கிறது. அது அப்புறம் மருவி மருவி ஆங்கிலத்துல சொல்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ்ன்னு இருக்கு. ஸோ ஆதி காலத்துல இருந்து நம்ம சித்தர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாண்டிஸ பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 13 வகையான ஜாண்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இது அனைத்துமே தீரும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒரு 6 தான் வந்து தீரும். மீதமுள்ள 7 வந்து பார்த்தீங்கன்னா, தீராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எல்லோருமே அந்த 3 நாள் மூலிகை மருந்துகள் எடுப்போம். இல்ல இங்க ஒரு நாள் ஏதோ பவுடர் குடுக்குறாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு, அத சரியா அணுகாமல் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு போன்றவை வந்து ஏற்படும். ஸோ இவங்க இந்த டெஸ்ட்ன்னு பார்க்கும்பொழுது மெயினா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த பில்லிரூபின் லெவல்ன்னு பார்ப்பாங்க. டோட்டல் பில்லிரூபின் லெவல். ஸோ இந்த மஞ்சள் நிறமாலாம் மாறுதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அது எந்த ஸ்டேஜ்ல மாறும் அப்படின்னா, இந்த பில்லிரூபின் லெவல் 3க்கு மேல போகும் பொழுது தான் இந்த நிறம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இந்த பில்லிரூபின் எங்க இருந்து வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாவே நம்ம ரத்தம் இருக்கு. ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் ஒரு பார்ட் வந்து இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளட் டெஸ்ட் பண்றப்ப. இந்த ஹீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு சத்த வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணா ரத்தத்துக்கு வந்து சிவப்பு நிறம் வந்து குடுக்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேதம் அடைந்து உடையும் பார்த்தீங்களா? உடையும் பொழுது வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லிரூபினா மாறும். ஸோ பில்லிவெர்டினான்னு சொல்லுவாங்க. பில்லிரூபின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து வரும்.
ஸோ நார்மலாவே நம்ம ரெட் ஆர்பிசி எல்லாம் உடைஞ்சு போகும். அடுத்து புதுசு ஃபார்ம் ஆகும். ஆனா இது அதிக அளவில் உடைந்து சேதமாகும் பொழுது பில்லிரூபின் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப இதுதான் நிறைய பேருக்கு ஜாண்டிஸ் வருவதற்குரிய காரணம். இதை யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரெல்லாம் ரொம்ப அனிமிக், அப்ப ஹீமோகுளோபின் குறைஞ்சு போகும் இவங்களுக்கு. யாரெல்லாம் அனிமிக் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஜாண்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு, அவங்களுக்கு ஜாண்டிஸ் கண்டிப்பா வரும். யூசுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல வந்து சொல்லுவாங்க பாண்டு, சோபை, காமாலை, பெருவயிறுன்னு. பாண்டுங்கிறது வந்து இரத்தச்சோகை ஏற்படுறது. இரத்தச்சோகை ஏற்பட்டு அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சிடுச்சுன்னா நீர் வந்து அதிகமாகும். அப்ப சோபை சொல்லுவாங்க இது குண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா இரத்தச்சோகை, சத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எடிமா ஃபார்ம் ஆகும், ஆள் வந்து உடல் பருமனாக வந்து தெரிவாங்க. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ் போகும். அதையும் சரியா ட்ரீட் பண்ணலைன்னா பெருவயிறுன்னு சொல்லக்கூடிய அசைட்டிஸ், கல்லீரல் பாதிக்கப்பட்டு வரும். சோ இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி தகவல்கள் எல்லாம் நம்ம சித்தர்கள் முன்னாடியே வந்து கோர்வையா வந்து சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப முதல் நிலையா மஞ்சள் காமாலை இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்தச்சோகை இருக்கும். இரத்தச்சோகை அவர்களுக்கு ஏற்படும். இரத்தச்சோகை ஏற்படுபவர்களுக்கு காமாலை வரும். சரியான டயட் இருக்கேன்னு நல்ல ஃபுட்டு சாப்பிடாம இருக்குது, இல்ல வேற ஏதாவது காரணங்களால பீரியட்ஸால ப்ளீடிங் அதிகமாகி ரத்தம் குறைஞ்சி ஹீமோகுளோபின் இருப்பவர்களுக்கு காமாலை வந்து ஏற்படும். ஸோ அதுதான் முதல் நிலையா வந்து ஏற்படும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது உடையுது. உடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரத்தத்துல வந்து கலக்காது. சோ ரத்தத்துல கலக்காதனால யூசுவலா ஆல்புமின் ஒரு விஷயம் இருக்கும். சோ ஆல்புமின்ங்கிற ஒரு விஷயத்தோட சேர்ந்துதான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு வந்து போகும். அப்ப இந்த ஆல்புமின் அப்படிங்கிறது அதிக அளவுல இல்ல, போதுமான அளவுல இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் நமக்கு ஜாண்டிஸ் வரும். அப்ப இது எந்த ஸ்டேஜ்ல வரும்னா சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்களுக்கு மஞ்சள் காமாலை வரும். மஞ்சள் காமாலை இருப்பவர்களுக்கு சரியா ட்ரீட் பண்ணலைனாலும் சிறுநீரக பாதிப்பு வரும். அடுத்து கல்லீரல். சோ கல்லீரல்ல என்ன பண்ணணும்னா போயிடணும். கல்லீரல்ல உடம்பெல்லாம் இந்த பில்லிரூபின் வருது பாத்தீங்களா, கல்லீரலுக்குள்ள நுழையணும். நுழைஞ்சு அது வந்து ஒரு ரீசைக்கிள் மாதிரி பண்ணணும். ஆனா கல்லீரலுக்குள்ள இது நுழைஞ்சிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய புரதங்களோட பாண்ட் ஆகணும். அப்பதான் இது என்ன பண்ணாது அப்படின்னா திருப்பி வந்து ரத்தத்துக்கு வந்து வராம இருக்கும். சோ அப்படி பாண்ட் ஆகாம ரத்த உள்ள நுழையாமலோ இல்ல பாண்ட் ஆகாமலோ இருந்துச்சுன்னா வெளியே வரும். சோ அப்பொழுதும் நமக்கு மஞ்சள் காமாலை வந்து வரும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குளுக்கரோனிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலத்தோட சேர்ந்து இது சேரும். அப்பதான் அது கலக்கும். கலந்து என்ன ஆகும் அப்படின்னா பித்த நீர், நம்ம பித்தப்பையில எல்லாம் வந்து பித்தப்பை கற்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்போம். யூசுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்த நீர் வந்து கல்லாய் போகுது. இந்த பித்த நீர்ல பில்லிரூபின், கொழுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பதிவுலையும் பார்த்திருப்போம் பைல் சால்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, கரையாத பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாண்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மாதிரி பித்தப்பை கற்கள், பித்தப்பை கற்கள் வந்து அதிகமா இருந்து அந்த தாரையில வந்து அடைப்பு ஏற்பட்டது. யூசுவலா அந்த பித்த நீர் இருக்கு பாத்தீங்களா, வெளியே வரணும். வந்து குடல்ல வந்து செரிமானத்திற்கு வந்து வரணும், கொழுப்பு செரிமானத்திற்கு வராமல் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஜாண்டிஸ் வரும். சோ ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னா கல்லீரல்ல பித்தப்பை கற்கள் இருக்கா, பித்தப்பை அதாவது கல்லீரல் நல்லா இருக்கா, பித்தப்பையில பித்தப்பை கற்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுவும் ஜாண்டிஸ்க்கு வந்து நம்ம வழிவகுக்கும். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்ப இந்த பைல் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து இது என்ன ஆகும் அப்படின்னா இது எந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்னா யூரோபில்லினோஜன் வரும். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம குடல்ல வந்து திருப்பி அப்சார்ப் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா இது வெளியேற்றப்படணும். இந்த யூரோபில்லினோஜன் வெளியேற்றப்படணும்னா அங்க முக்கியமான விஷயம் எடுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், கட்ல குடல்ல நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கணும்னு. சோ அந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் இதை என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா யூரோபிலினோஜன் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி ஒரு 80% மலத்தோட போகும். அதனாலதான் மலம் வந்து மஞ்சள் நிறமா வந்து இருக்கிறது. இல்ல அப்படின்னா ஒரு 20% சிறுநீரோட வந்து போகும். இது நார்மலா நடக்கக்கூடியது. ஆனா நம்ம இதுல நல்ல பாக்டீரியாக்கள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியும் போகாது. அப்ப நமக்கு மஞ்சள் காமாலை வரும்.
இதெல்லாம் யூசுவலா இந்த இடத்துல எங்கெங்க ப்ராப்ளம் இருக்கு, இரத்தச்சோகை இருக்கா, சிறுநீரக பாதிப்புகள் வந்து இருக்குதா, கல்லீரல் பாதிப்பு, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுதா, பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, நம்ம கட்ல நல்ல பாக்டீரியாக்கள் இல்லையா, இந்த 5ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ரத்தத்துல இந்த பில்லிருபின் ஜாஸ்தியாகி நமக்கு மஞ்சள் காமாலை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெப்பாடைட்டிஸ் ஏ நிறைய குழந்தைகளுக்கு வரும். அதே மாரி ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படிங்கக்கூடிய ஒரு, அதாவது இது வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு ஜாண்டிஸ். ஸோ இந்த ஜாண்டிஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நார்மலா ஹெப்பாடைட்டிஸ் பி டெஸ்ட் பார்க்குறப்போ பாசிட்டிவா இருக்கும். உடனே என்ன நினைப்பாங்க, உடனே பயந்துருவாங்க. ஓகே, இது நமக்கு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்திருமான்னு. ஆனா நமக்கு ஆன்டிபாடிஸ் அதுக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, பெருசா எந்த பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தாது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெப்பாடைட்டிஸ் பி குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஹெப்பாடைட்டிஸ் பி ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கணும். பார்த்த பிறகு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிகிச்சை தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும். ஸோ இத ஒண்ண மட்டும் பாசிட்டிவ்னு பார்த்து தவறான முடிவுக்கு வரக்கூடாது. குடும்பத்தில ஒருத்தர் இருந்ததுன்னா, கணவனுக்கு இருந்ததுன்னா மனைவிக்கு, மனைவிக்கு இருந்ததுன்னா கணவனுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இல்லன்னா அவர்களுக்கு தேவை கிடையாது. வந்துருச்சு அப்படின்னா தேவையில்ல. பட் வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தடுப்பூசி வந்து போட்டுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஜாண்டிஸ் வந்து ஏற்படுவதற்கு பெரும்பான்மையான காரணம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த திசுக்கள் எல்லாம் வந்து போய் அது படியும். இதுல எந்த நிலையில இருக்கிறோம்? சப்போஸ் இரத்தச்சோகையால எனக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஹீமோகுளோபின அதிகரிக்கக்கூடிய வகைகள்ல மருந்துகள் நெறைய அற்புதமான மருந்துகள் இருக்கு. அயம் சார்ந்த மருந்துகள், மண்டூரம் சார்ந்த மருந்துகள், லோக மண்டூரம் சார்ந்த மருந்துகள், அதுக்கப்புறம் கரிசாலை சேர்ந்த மருந்துகள் வந்து சித்த மருந்துகள்ல இருக்கு. அதனால் செய்யப்பட்ட மருந்துகள். ஸோ அத வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகும். ஆக்சுவலா ரொம்ப சிவியர் ஜாண்டிஸ் இருக்கப்ப அசைவம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா, எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒன்ஸ் அவங்க நார்மலா ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அசைவம் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரைக்கும் அவங்க ஹீமோகுளோபின இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மருந்துகள் தான் எடுக்கணும். அப்புறம் நார்மல் ஆன பிறகு அசைவம் எடுத்துக்கலாம். ஆனா ஹீமோகுளோபின இன்கிரீஸ் பண்றதுக்கு உணவுகள் என்ன எடுத்துக்கலாம்னா, சைவ உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதுல வர வாய்ப்பு இருக்கிறதுனால, முள்ளங்கி இலை சாறு. ஸோ முள்ளங்கி, அந்த முள்ளங்கியோட அந்த சாறு இருக்கு பார்த்தீங்களா? இலையோட சாறு. அது காலையும், மாலையும் ஒரு 70 எம்எல் வந்து எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த ஆல்புமினோட இது கம்பைன் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மஞ்சள் காமாலைக்கு நெறைய ஒரு தப்பான புரிதல் வந்து இருக்கு. மஞ்சக்காமாலை வந்தவங்க வந்து மஞ்சள் சாப்பிடக்கூடாது. இல்ல மஞ்சள் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை வரும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பித்த நீரை வந்து சுரந்து யுட்டிலைஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சேர்த்த வெந்நீர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து அனிமிக்கால வந்தவங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து கல்லீரல்ல லிவர் சிரோசிஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, அதற்கு தகுந்த வகையில சிகிச்சை எடுக்கணும். பித்தப்பையில கற்கள் இருக்கு. அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா இது அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சுனா தான், அந்த ஓட்டையில அடைச்சிருச்சுனால தான், அது ரொம்ப நேரம் தேங்கிரும். தேங்கி அப்படியே அந்த பில்லிரூபின் திருப்பி பின்னாடி வந்து பிளட்ல வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தருணங்கள்ல அ டோட்டல் பில்லிரூபின் பார்த்துட்டு மஞ்சள் காமாலை இருக்கு. நம்ம ஏதாவது மருந்து சாப்பிடலாம், இல்ல உணவு முறை சாப்பிடலாம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அந்த நேரத்துல ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பையை ரிமூவ் பண்றது தான். ஸோ ஜாண்டிஸ் வந்திருக்கு, பில்லிரூபின் ஜாஸ்தியா இருக்கு, கல் அடைத்து இருக்கு அப்படின்னா யோசிக்காதீங்க. மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பையை ரிமூவ் பண்றது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாம ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அது மாரி நல்லா நெறைய நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரி கட் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு தீனி போடுற வகையில நார்ச்சத்து எடுத்துக்கணும். மோர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பித்தப்பையில கல் அடைப்புனால இல்லாம இருக்குது. நார்மலா ஜாண்டிஸ் இருக்கு.
வைரஸ் இல்லாம ஜாண்டிஸ் இருக்குன்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, காலையிலும் மாலையிலும் முள்ளங்கி இலை சாறு வந்து எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி வெந்நீர்ல மஞ்சள் தூள் நல்லா ஒரு 250 எம்எல் வெந்நீர்ல ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து கலந்து எடுத்துக்கொள்ளணும். 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, புளிப்பு, உப்பு, காரம் போன்றவற்றை வந்து கம்மி பண்ணணும். இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ கஞ்சி காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி, துவையல் அந்த மாரி எடுத்துக்கொள்ளணும். ஆ எண்ணெய் போன்றவை, பொரித்த பலகாரங்கள் போன்றவை வந்து அவாய்ட் பண்ணிறணும். மாதுளம் பழம் சாறு இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் காமாலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தரும். ஸோ இந்த மாரி ஒரு டயட் பேட்டர்ன ஃபாலோ பண்ணி, உரிய மருந்துகள எடுக்கும் பொழுது, நம்மளுடைய பில்லிருபின் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ல சொல்றேன். அந்த அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாகறனால வரக்கூடிய மஞ்சள் காமாலை படிப்படியாக குறைந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் காமாலையை விட்டு வெளியேறிறலாம். இதை தவிர மற்றது நான் சொன்னதுல இருந்தது அப்டின்னா, மருத்துவர்களை அணுகி சிகிச்சை மேற்கொள்வதுதான் சிறப்பான ஒரு விஷயம். நன்றி.